மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். முதலமைச்சர் ஆகிறார் எடப்பாடி பழனிசாமி, ஆட்சியை பிடிக்கிறது என்டிஏ கூட்டணி இப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி அமர்க்கலமே இல்லாமல் ஆரவாரமே இல்லாமல் புஷ்ன்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. யாருப்பா இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டா அப்படின்னு பார்த்தோம்னா தினமலர், சாணக்கியா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்களா. எந்த தினமலர் கேக்குறியா? அதான் அந்த கக்கூசு பேப்பர்ப்பா. அதான் அந்த காலை உணவு திட்டம் அந்த ஸ்கீமை வெளியிடும் போது கூட கக்கூஸ் நிரம்பி வடிக்கிறது அப்படின்னு செய்தி வெளியிட்டாங்க. அந்த தினமலர், இந்த தினமலர், அந்த தினமலர்ல முன்னாடி ஒரு பத்திரிகையாளராக வேலை செஞ்ச பாண்டே, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இது 2 உதவாகிற, இது 2 உதவாகிற சேர்ந்து எங்க தான் போதோ அப்படின்னு சொல்லி நாட்டாம படத்துல சரத்குமாரோட டைலாக் சொல்லுவாப்புல. அந்த மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டு தான் பயங்கரமான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் இந்தியா டுடே சார்பில் இந்திய அளவிலான ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. அதுல தமிழ்நாட்டுல யார் ஆட்சியை பிடிப்பாங்க, திமுக எந்த அளவுக்கு இங்க சாதனை படைக்க போகுது அப்படின்ற ஒரு நியாயமான புள்ளி விபர கணக்கு அதுல வந்திருக்குது. இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ தினமலர், சாணக்கியா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுமே எல்லார்கிட்டயுமே போய் கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. அடே அப்பா, தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணிருக்காங்க. 234 தொகுதியிலேயே மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. ஆனா எங்க வீட்டு பக்கமா, எங்க தெரு பக்கமா யாரும் வரல, உங்க வீட்டு பக்கமா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கருத்து கணிப்பு நடத்திடுவாங்க. சரி, 234 தொகுதியில கருத்து கணிப்பு நடத்திருக்காங்களே, அப்படி எத்தனை பேர் தான் இந்த கருத்து கணிப்பு நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4500 பேர்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்களாம். 4500 பேர்கிட்ட கேட்டிருக்காங்களா. இதுல சில போலிகள்லாம் வந்துச்சான். ஏன்னா 4500 அப்படியே நம்பிட மாட்டாங்க, நாங்க நியாயமா நடத்துக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இதுல சில போலிகள்லாம் வந்தாங்க. போலி எப்படி வந்தாங்க? மாறு வேஷம் போட்டு வந்தாங்களா, மறு வச்சுட்டு வந்தாங்களா, ஒட்டுமீச ஓட்டு வந்தாங்களா, என்ன தெரியல. இப்ப 4000 பேர்ட்ட 4500 பேர்ட்ட கருத்து கணிப்பு எடுத்தாங்களா. அதுல சில போலிகள் அப்படி இப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் கழிவுகள் போவ ஓவரால் 3821 பேர்ட்ட, வெறும் 3821 பேர்ட்ட தான் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து இதுதான் அரசியல் மாற்றத்தை தீர்மானிக்க போகிறது, இதுதான் பிரம்மாண்ட கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. அந்த சரி என்ன கர்மத்தையா சொல்லி தொலைகிறாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, கடந்த லோக்சபா தேர்தலில் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கருத்து கணிப்புல கேட்டாங்களாம். அதுல 43% மக்கள் திமுகவுக்கு நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதிமுகவுக்கு 30% மக்கள் நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். பாஜகவுக்கு 14% மக்கள் நாங்க ஓட்டு போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி 14% மக்கள் சொன்னாங்களாம். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லி 13% மக்கள் சொன்னாங்களாம். அதாவது ஆரம்பத்துல இப்படி அந்த இடத்துல அவங்க தானே ஓட்டு அதிகமா வாங்கினாங்க, இதெல்லாம் கரெக்டா காட்டிட்டா அடுத்து சொல்றதெல்லாம் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு இதை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்துதான் மேட்ரிக்கே வராங்க. அங்கதான் விஷத்தை உள்ள விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2வது கேள்வி, அதான் முக்கியமான ஒரு கேள்வி. அதுல பார்த்தோம்னா தமிழகத்தின் அடுத்த முதல்வர் வேட்பாளர் யார் முதலமைச்சரா வந்தா தமிழ்நாடு செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த 234 தொகுதியில 3800 பேர்ட்ட போய் ஒரு கருத்து கணிப்பு கேட்டாங்க இல்லையா. இந்த கருத்து கணிப்புல மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி, பாஜக அதிமுக இந்த கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2 பேர் இல்லையா, கிட்டத்தட்ட 33% மக்கள் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு சொல்றாங்களாம். இதை இட்லின்னு சொன்னா சட்னியே நம்பாது, அப்பேற்பட்ட ஒரு காமெடி. டிடிவி தினகரன் கூட ஏத்துக்க மாட்டாரு. வேற வழி இல்லாம ரெய்டு பயம்லாம் இருக்குது, ரெட்டை லட்சணத்துக்கு லஞ்சம் எல்லாம் கொடுத்து இந்த கேஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லி வேற வழி இல்லாம நீங்க அங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த டிடிவி தினகரன் கூட நம்ப மாட்டாரு. ஏப்பா நயினார் நாகேந்திரன் நம்ப மாட்டாருப்பா இந்த கதையா. ஆனா தினமலரும் சாணக்கியாவும் சேர்ந்து சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சரா வருவார்னு சொல்லி 33% மக்கள் இப்படியாப்பட்ட கருத்துக்கள் சொன்னாங்களாம். ஓகே, இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்க மு க ஸ்டாலின் எத்தனை மக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து சொல்லும் போது 27% பேர் தான். மு க ஸ்டாலின் 27 பழனிசாமி. ஆனா எடப்பாடி பழனிசாமிய 33% சொல்றாருப்பா, அவர் பயங்கரமா ஆள் எங்கேயோ போயிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்பதான் இங்க என்டிஏ ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு கற்பனை கனவு ஒண்ணு பண்ணுவாங்க. ஒரு சங்கிகள் சூழ் உலகம் ஒண்ணு இருக்குது, அவங்களுடைய வாட்ஸ்அப் உலகம் ஒண்ணு இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இவங்க சொன்ன கருத்து எல்லாமே இன்னைக்கு கருத்து கணிப்புகள் சொல்லி இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 27% பேர் அவர் அடுத்த முதலமைச்சரா வரும்னு சொல்றாங்களாம். அதுக்கப்புறமா நடிகர் விஜய், புதுசா வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய், இவர் முதலமைச்சரா வரணும்னு சொல்லி 24% மக்கள் சொன்னாங்களாம்.
அப்புறமா போனா போதுன்னு சொல்லி சீமான் ஒரு 9% மக்கள் சீமான் அடுத்த முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இன்னைக்கு தேதிக்கு தேர்தல் நடந்தா எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வியை போய் கேட்டாங்களாம். அந்த கேள்வியிலையும் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குல்ல, இவங்க தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க. இப்ப எங்க அம்மா மேல சத்தியமா அவங்க தான் ஆட்சியை பிடிக்க போறாங்கன்னு சொல்லி சத்தியமானாத குறையா தினமலரும் சாணக்கியனும் இந்த கருத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணி 1% அல்ல 2% அல்ல 38% அளவுக்கு வாக்குகளை வாங்கி அவங்க ஆட்சியை பிடிக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க இருக்கிறாங்களாம். அப்புறம் திமுக கூட்டணி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட், இப்படி எல்லா கட்சிகளும் பலமான கட்சிகள் இருந்தாலும் அவங்க கூட்டணியில முழுமையான ஒற்றுமை இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மக்களுக்காக களத்துல வந்து நின்றாலும் அவங்க ஒரு 33% தான். ஆனா எடப்பாடி பழனிசாமி விருப்பமில்லாத கட்டாய கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த கூட்டணி 38% அளவுக்கு அவங்க வாக்குகள் வாங்கிடுவாங்களா. ஆனா இவ்வளவு பலமா இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வெறும் 33% மட்டுமே வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்க. அடுத்து தாவேகா, விஜயோட தாவேகா 22% அளவுக்கு தாவேகா தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி 22% மக்கள் சொல்றாங்களா. நாம் தமிழர் போனா போது சீமான் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, ஏன்னா சீமான் தானே இவங்க அஜெண்டாவின் படி செயல்படுறவரு. பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிக்கிறதுக்காக அவங்க கையில இருந்து கடப்பாறையெல்லாம் வாங்கி வச்சிருக்காருல்ல, அந்த சீமானை உள்ள சேர்த்துக்கணும் இல்லையா, இல்லைன்னா சீமானு தப்பா கோச்சிப்பாரு விட்டுருவாரு அப்படிங்கிறதுக்காக போனா போதுன்னு சொல்லி சீமானும் அடுத்த முதலமைச்சரா வரணுங்கிறதுக்காக ஒரு 7% மக்கள் சொல்றாங்களாம். இப்படி எல்லாம் ஒரு கருத்து கணிப்பு சொல்லிட்டு மக்கள் மனதில ஒரு கருத்து திணிப்பை விதைக்க பாக்குறாங்க. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து திணிப்பை உருவாக்க பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்குமா ஜெயிக்குமா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் கேட்கணும்ல. இன்னைக்கு இவங்க ஜெயிக்க கூடாதுன்றது இவங்களே சதி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படின்னா இப்ப பாஜக அதிமுக கூட்டணி உருவாகும் போது பாஜக 55 சீட்டு கிட்ட டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 55 சீட் கேட்கறாங்க. அது அப்படி எப்படின்னு பேச்சுவார்த்தையில 40 அல்லது 45 சீட்டோ அவங்க கேட்பாங்க. இப்ப இந்த 40-45 வரும்போது பாஜக என்ன தெரியுமா இங்க வேலை செய்வாங்க, அவங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கவங்கள குளிப்பறிச்சு அவங்களுக்கு எப்பவுமே பழக்கம். அதனால அதிமுக வெற்றியை விட பாஜகவுடைய வெற்றி அதிகமா வரணுங்கிறதுக்காக அதுக்காக பெரிய அளவில் உழைப்பாங்க. அதிமுக பல இடங்கள்ல தோல்வி அடைகிறதுக்கு பாஜக அதுக்கு காரணமா கூட அமைவாங்க. ஏன்னா அப்படி ஒரு நிலைமை உருவானா அதிமுகவோட விட பாஜக அதிக இடங்கள்ல ஜெயிச்சாங்கன்னா நாங்க தான் தமிழ்நாட்டுல 2வது கட்சி அப்படிங்கிற ஒரு பெயர் வாங்குறதுக்காக இங்க பாஜக முழு உழைப்பை செய்வாங்க. அதே ஒரு நெருக்கடி இன்னைக்கு அதிமுகவுக்குமே இருக்குது. பாஜக இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி கண்டிப்பா அதிமுகவுக்கு தெரியும். வேற வழி இல்லைன்னா நம்ம இத குரங்குக்கு வாக்கப்பட்ட மரத்துக்கு தாவிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேற வழி இல்லாம இன்னைக்கு அதிமுக அங்க கூட்டணி வச்சிருக்கிறதால அதிமுக பாஜகவுடைய வெற்றியை விட நம்ம அதிகமா ஜெயிச்சாகணும், பாஜக பல இடங்களை தோற்கிறது கூட அதிமுக காரணமாகலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு களம் இருக்குது. அப்ப இவங்களுக்குள்ளே ஒரு முறையான ஒற்றுமை இல்ல, இந்த கூட்டணி தான் எங்க ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி சாணக்கியாவும் தினமலரை சேர்ந்து இப்படி ஒரு கருத்து கணிப்பை ஒண்ணு வெளியிட்டு மக்கள் மனசுல ஒரு கருத்து திணிப்பை விதைக்க பாக்குறாங்க. திமுகவுக்கு எதிராக இந்திய கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்து திணிப்பை விதைக்கிறதுக்காக. ஏன்னா இவங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு வாட்டி கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்பு எதுவுமே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஓகேவா? அப்போ இப்படியெல்லாம் இவங்க கருத்து திணிப்பு வெளியிட்டு இருக்க நேரத்துல தான் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இந்த 2 நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு, இது இந்திய அளவிலான ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இவங்க எப்பவுமே 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறது வழக்கம். அப்போ இன்னைக்கு தேதிக்கு இந்திய அளவுல ஒரு தேர்தல் வந்தா, ஒரு பாராளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்தா யார் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிப்பாங்க ஒரு 49% அப்படிங்கிறாங்க. இந்திய கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் சொல்லி 38-39% அளவுக்கு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள் சொல்லும் போது அதுல தமிழ்நாடுடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே சி ஓட்டர் சொல்லும் போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வலுவான முறையில் ஆட்சியை பிடிப்பாங்க, இன்னைக்கு தேதிக்கு இங்க தேர்தல் வந்தாலும் ஒரு பலமான வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே சர்வே சொல்றாங்க. அதுல இந்தியா டுடே ரொம்ப அவங்க டேட்டா வைஸா ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் 41% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த கூட்டணி 41% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதுவே கடந்த ஆகஸ்ட் மாசம் 2025 ஆகஸ்ட் மாசம் நாங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம். அந்த கருத்து கணிப்புல 41 இருந்தது 37 மாறிவிட்டது. ஆனா அதுவே இந்த ஜனவரி 2026 ஜனவரி மாதம் நாங்க கருத்து கணிப்பு எடுக்கும் போது 37 இன்னும் கீழே சரிவா எட்டி 33% மட்டுமே என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக பாஜக பாமக அன்புமணியோட பாமக எல்லாமே சேர்த்து 33% மட்டுமே அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்கும். இவங்க ஓவரால எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொகுதிகளுக்கு வாய்ப்பு உள்ளது 39 தொகுதி, தமிழ்நாட்டு 39 தொகுதிகள்ல ஒரு தொகுதிகளுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்க, அதுவே ஒரு வாய்ப்பு தான், ஜஸ்ட் வாய்ப்பு தான் அப்படிங்கறத இந்தியா டுடே சொல்லியிருக்காங்க.
சரி, திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வெற்றி அடைவாங்க, இன்னைக்கு தேர்தல் வந்து எப்படி வெற்றி அடைவாங்கன்னு சொல்லி இந்தியா டுடே சொல்லும் போது, இந்தியா டுடே பொறுத்த வரைக்கும் 2024 லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி, திமுகவுடைய கூட்டணி 47% வாக்குகள் வாங்கினாங்க. அதுவே இந்த 2025 ஆகஸ்ட் மாசத்துல நாங்க கருத்து கணிப்பு எடுக்கும்போது அது 48% இருந்தது. இப்போ ஜனவரி மாசம் நாங்க கருத்து கணிப்பு எடுக்கும்போது அது 45% மாறியது. இந்த 48ல இருந்து 45க்கு மாறுறது காரணம் என்னன்னா, இன்னைக்கு விஜய் உள்ள வந்திருக்கிறதால புதிய தலைமுறை வாக்காளர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறது ஃபுல்லா அந்த அறவேக்காடு பசங்க, அரசியல் புரிதல் இல்லா பசங்க, அந்த அணில் குச்சி பசங்க, இவங்களுடைய ஓட்டுகள் புதிய தலைமுறை வாக்குகள் அந்த பக்கம் போயிருங்கிறதால அதனால திமுகவுடைய வாக்கு ஆனா எப்படி இருந்தாலும் 45% வாங்கிடுவாங்க. இந்த 45 அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு திமுக 38 சீட்டு ஜெயிப்பாங்க, 39ல 38 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ திமுக தான் இங்க அடுத்து ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கறத இந்தியா டுடே ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. சரி, புதிய தலைமுறை புதுசா உள்ள வந்திருக்கக்கூடிய வீட்டை விட்டு வெளியிலே வராத விஜய் என்ன செய்வாரு, விஜயோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே சொல்லும் போது இந்தியா டுடே என்ன சொல்றாங்கன்னா, அதர்ஸ், ஓவரால் அதர்ஸ், நாம் தமிழர், விஜய், மற்ற சுயேட்சைகள் எல்லாருமே சேர்த்து 22% தான் வாங்குவாங்க. எல்லாமே சேர்த்து 22% வாக்குகள் வாங்கினாலும் யாராலும் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை இங்க இந்தியா டுடே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இடத்துல இந்தியா டுடேயோட சர்வே படி நமக்கு புரியுறது என்னன்னா, இல்ல தினமலர் ஒரு அவங்க கருத்து திணிப்பு வெளியிட்டாலும் அந்த சர்வே படியே நமக்கு புரியுறது என்னன்னா, விஜயால எந்த ஒரு அரசியல் மாற்றமும் ஏற்படுத்த முடியாது, விஜயால மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய முடியாது, அது தனி கதை. விஜயால இங்க எந்த ஒரு அரசியல் மாற்றமும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கறத கலை யதார்த்தம். இல்ல நான் சும்மா ஒரு மாற்றம் வரட்டுமே, சும்மா அவருக்கு தான் ஓட்டு போட்டு பார்க்கலாமே, இத்தனை நாளா இங்க ஓட்டு போட்டு பார்த்துட்டுமே, அவருக்கு சும்மா போட்டு பார்ப்பேன்னா, இது ஓட்டு சும்மா போடுறது கிடையாதுப்பா, அப்படி தூக்கி குப்பையில போடுறது கிடையாது, யூஸ் பண்ற பேப்பர் கிடையாது. இது ஓட்டுங்கிறது உன்னுடைய ஜனநாயக உரிமை, உன்னுடைய மாநிலத்தோட நலனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்னுடைய வாக்குங்கிறது என்னுடைய கடமை, ஜனநாயக கடமை. அதை நான் யாருக்கு நான் போடக்கூடிய ஓட்டுங்கிறது இந்த மாநிலத்தோட எதிர்காலம் சம்பந்தமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க இப்படியே பாஜக உள்ள வந்துரும் சொல்லி திமுக ஓட்டு போட சொல்றீங்களா, இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்றீங்களா, எத்தனை காலத்துக்கு தான் பாஜக உள்ள வந்துரும் பூச்சாண்டி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கலை யதார்த்தம் புரியல. இன்னைக்கு நீங்க விஜய் மாதிரியான புதிய நபர்களுக்கு நாங்க வாக்களிக்கிறோம், ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறோம்னா, விஜய் உண்மையிலே களத்துல நின்றிருந்தா, விஜய்க்கு உண்மையில களத்துல அவருக்கு அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருந்திருந்தா அவருக்கு வாக்களிக்கிறது எந்த தவறுமே இல்ல. ஆனா அவர் களத்திலே நிக்க மாட்டாரு, தனக்கு ஒரு பிரச்சனைனால வாயை திறந்து பேச மாட்டாரு. இன்னைக்கு திரும்பவும் சென்சார் போர்டு ரீஅப்பீல் போயிருக்காங்க. அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த தீர்ப்புக்கு விஜய் தரப்பு மேல்முறையீடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நீதிபதி கொண்ட அமர்வுக்கு மேல்முறையீடு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஒரு நீதிபதி கொண்ட அமர்வுக்கு மேல்முறையீடு போனாலும் அது எங்களை கேட்காம அந்த வழக்கை நீங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சென்சார் போர்டு அடுத்த கட்ட லாக் வச்சிருக்காங்க. விஜயோடைய ஜனநாயகன் படம் தேர்தல் வரைக்கும் அந்த படம் வெளியாக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் கொண்டு இந்த அளவுக்கு விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்குது. கரூர் வழக்குல, சிபிஐ வழக்குல உள்ள நெருக்கடி கொடுக்கப்படுது. தன்னுடைய பிரச்சனைக்கே வாயை திறக்காத இந்த விஜயா மக்களுடைய பிரச்சனைக்கும் அந்த அவர் நம்பி போற இளைஞர்களுடைய பிரச்சனைக்கு அந்த விஜயா வாய் திறக்க போறாரு. அப்ப அவர் வாயை திறந்து பேச மாட்டாரு, மக்கள் பிரச்சனைக்கு நிக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு வாக்கு வங்கியும் இங்க இல்ல, அவர் ஆட்சிக்கு இங்க அவருக்கு போடக்கூடிய ஓட்டுகளால அவர் ஜெயிக்க போறது இல்ல. அப்ப ஜெயிக்க போகாத ஒரு நபருக்கு நீங்க போடக்கூடிய ஓட்டுங்கிறது அது சும்மா குப்பையில தூக்கி போறதுக்கு சமம். வேற யாருக்குமே அந்த வாக்குகளால் எந்த பிரயோஜனம் இல்ல. அந்த வாக்கு யாருக்கு பலன் அளிக்கும் அப்படின்னா அது பாஜகவுடைய கூட்டணிக்கு பலன் அளிக்கும். ஏன்னா இங்க இந்திய கூட்டணி வலுவா இருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு போகக்கூடிய ஓட்டுகளை இங்க கொண்டு போய் அவர் எங்க மதத்தை சேர்ந்தவரு, அவர் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவரோ, இல்ல அவரு நான் சினிமால சூப்பரா பறந்து சண்டை போட்டாரு, நல்லா டான்ஸ் ஆடினாரு, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, இந்த காரணங்களுக்காக அவருக்கு செலுத்தக்கூடிய ஓட்டுங்கிறது அது பாஜக அதிமுகவுடைய கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு தான் அது ஒரு காரணமா அமையுமே தவிர அதை தாண்டி மாநில நலனுக்கு அது எந்த வகையிலுமே பிரயோஜனம் இல்லை. ஆனா அப்படி பாஜக அதிமுகவோட கூட்டணி வலுப்படுத்துச்சுன்னா அது தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஏன்னா பாஜக வந்துரும் சும்மா பூச்சாண்டி கதை இல்ல. ஒரு முறை பாஜக இங்க வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அவங்களை அங்க இருந்து அப்புறப்படுத்துறது மிகப்பெரிய சவாலாயிரும். இப்ப இன்னைக்குமே 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இடி, சிபிஐ, என்ஐஏ, ஐடி இது மாதிரியான எல்லா துறைகள் ஒரு கட்டத்துக்கு மேல போய் தனி சுதந்திரமா இயங்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கே இன்னைக்கு அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்து பல நீதிபதிகள் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட போகும்போது இன்னைக்கு இந்தியாவில அவங்களை விட்டு மாற்ற முடியல, ஒரு நியாயமான தேர்தல் நடக்க முடியல நாட்டுல. அந்த அளவுக்கு பாஜக ஒட்டுமொத்த அதிகாரத்தை அவங்க கையில குமிச்சு வச்சிருக்கக்கூடிய நேரத்துல பாஜகவை யாராலுமே எல்லா இந்திய கூட்டணி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களை ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு சர்வாதிகார மனப்பான்மையோட ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டிலுமே ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது மட்டுமே கலை யதார்த்தம். அதுதான் கலை யதார்த்தம். சும்மா பாஜக வந்து சாதாரண விஷயம் இல்ல, வந்துட்டா இந்த தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறி போயிடும். இத்தனை காலமா இந்த தமிழ்நாடு எவ்வளவு ஒற்றுமையா இருக்கோ அந்த ஒற்றுமை மனப்பான்மை எல்லாமே சதைஞ்சு போயிடும். இப்போ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்
ஒரு வீட்டுல எல்லாரும் ஒன்னா துணி காய போடுவோம். நம்ம கீழ் வீட்டுல இருக்கிறவங்க, அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவரோ எல்லாரும் ஒன்னா மொட்டை மாடியில துணி போடுவோம். ஆனா இங்க மதவெறுப்பு கொண்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா துணி ஒன்னா காயப்பட்ட துணி போடக்கூடிய மக்கள் இனி உடுத்தக்கூடிய உடைக்கு சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இத்தனை நாளா ஒரே தட்டுல ஒன்னா உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இனி உண்ணக்கூடிய உணவுகளுக்கு சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இன்னைக்கு திருப்பரங்குன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இங்க ஒரு வலுவான அரசு, திமுக அரசு இங்க வலுவா நின்றதால அந்த பிரச்சனை மத கலவரமா ஆகாத வகையில, சங்கிகளுடைய அரசியல் லாபத்துக்கு அடையாத வகையில அந்த அளவுக்கு அவ்வளவு உறுதியா தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனா அதுவே இங்க பாஜக ஆட்சியில மட்டும் வந்துட்டாங்க, அதிமுக கூட்டணி பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலுமே இது மாதிரியான பல கோவில்கள், பல மசூதிகள், பல சர்ச்சுகள் மேல தொடர்ந்து இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும். ஏன்னா அர்ஜுன் சம்பத் இப்ப போகக்கூடிய இடமெல்லாம் கீழக்கரையில இருக்கக்கூடிய மசூதி இது முன்னாடி கோயிலா இருந்துச்சு. இங்க பட்டினப்பாக்கத்துல இருக்கக்கூடிய சர்ச்சு, மெரினா பீச் ஓரத்துல இருக்கக்கூடிய பட்டினப்பாக்க சர்ச்சு இது முன்னாடி ஒரு காலத்துல மாரியத்தா கோயிலா இருந்துச்சு. இப்படி எல்லாம் இத்தனை நாளா இது புழுகு மூட்ட கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் புராணங்களாகவும் அதெல்லாம் வரலாறுகளாகவும் சொல்லக்கூடிய ஒரு காலம் ஏற்பட்டுரும். அதனால இப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்படாம இருக்கணும்னா நம்மளுடைய வாக்கு அது ரொம்ப ரொம்ப சிந்திச்சு வாக்களிக்கணும். நம்ம மாநில நலனுக்கு யாருக்கு வாக்களித்தா சரியா இருக்கும், யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி சிந்திச்சு வாக்களிக்கணும். இந்த தமிழ்நாடுடைய வரலாறு என்ன, தமிழ்நாடு எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்பட்ட ஒரு மாநிலமா இருக்கும். இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில நேற்று வந்திருக்கக்கூடிய சர்வேயோட ரிசல்ட் என்னன்னா, இந்திய பொருளாதார புள்ளியியல் தரவின் படி இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடுடைய பங்களிப்பு மட்டுமே, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, உள்நாட்டு உற்பத்தி, இந்த விஷயத்துல தமிழ்நாடு மட்டுமே 15% பங்களிப்பு செலுத்துது அப்படின்னு சொல்லி நேற்று ஒன்றிய அரசு சார்பில் இருந்து தகவல் வந்திருக்கு. மொத்த இந்தியாவில தமிழ்நாடு மட்டுமே 15% இருக்கு. இன்னைக்கு தொழில் நகரங்கள்ல முன்னிலையா இருக்கக்கூடிய குஜராத் தான் சூரத், இந்த ஏரியா முழுக்க தொழில் நகரம். அந்த குஜராத்தே 13% தான் இருக்குது. தொழில் நகரங்களிலேயே உச்சாணி கொம்பா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, மும்பை சிட்டி அங்கதான் இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சிட்டி. அப்படி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா 13% தான் இருக்குது. உத்தரப்பிரதேசம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலமா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் வெறும் 8% அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும் போது, இந்த தமிழ்நாடு இவ்வளவு தன்னிறைவோட 15% அளவுக்கு இந்தியாவில் நம்ம முதலிடம் இருக்கோம்னா அதுக்கு நம்மளுடைய இந்த பகுத்தறிவு சிந்தனை, இந்த கல்வி அறிவு, இதுதான் இதுக்கு முக்கிய காரணம். இந்த சிந்தனை, இந்த பகுத்தறிவு சிந்தனை இது மாறக்கூடாது அப்படின்னா வாக்களிக்கக்கூடிய நம்ம தான் சிந்திச்சு வாக்களிக்கணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். இறைவனோட உதவியால நம்ம பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸோடைய ஜனவரி பிப்ரவரியோட குரூப்புக்கான புக்கிங் ஃபுல் ஆயிருச்சு. நம்ம கூட வந்த ஹாஜிகள் ரொம்பவே மனநிறைவோட அவங்களுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றினாங்க. அடுத்து மார்ச் உம்ராவுக்கான புக்கிங் ஆரம்பமாயிருக்கு. மார்ச் மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய மாசம் அப்படிங்கறதால பொதுவாவே ஹரம் கூட்டம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால மக்கா மதினா 2 இடங்கள்லயுமே ஹரமுக்கு ரொம்ப பக்கத்திலே ரூம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் இப்படி 2 வகையான பஃபே உணவுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்க கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் வழிகாட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறோம். மிக குறைந்த விலையில தரமான சேவையோட உங்களுடைய உம்ரா கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க.